இந்த மாதிரி மாணவர்கள் தயாராகி கடைசியா அவங்க அடுத்த கட்டத்த கடைசியா என்னவா மாறுறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது வந்துட்டு, அதுல ஒரு 73% மாணவர்கள் வந்துட்டு வேலைவாய்ப்ப ஒட்டி நகர்ந்து அவங்களுடைய குடும்பங்கள வழிநடத்த ஆரம்பிச்சுடுறாங்க. அதுல வந்துட்டு ஒரு 7% மாணவர்கள் வந்துட்டு அவங்களுடைய உயர்கல்விக்கான லட்சியத்தை ஒட்டி நகர ஆரம்பிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாம நான் கண்டிப்பா அரசு வேலைக்கு தான் போவேன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்காண்டி ஒரு 7% மாணவர்கள் வந்துட்டு ப்ரிப்பேர் ஆகுறதுங்கிறதும் அந்த துறைக்குள்ள போறதுங்கிறதும் தொடர்ந்து நிகழ்ந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல ஒரு 7% ஹோம் மேக்கர்ஸாவும் வந்துட்டு கல்யாணம் அந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள அடுத்த அந்த ஸ்டாண்ட்ல நின்று அவங்க நகர ஆரம்பிச்சிடறாங்க. அவங்களுக்கும் என்ன மாதிரியான அதுல அதோட சேர்ந்து என்ன மாதிரி அவங்களோட வளர்ச்சிக்கு நம்மளால சேர்ந்து நிற்க முடியுங்கிறதும் நம்ம தொடர்ந்து வேலை பார்த்துட்டே இருக்கோம். ஒரு 5% மாணவர்கள் மட்டும் இன்னும் வேலை தேடிட்டு இருக்காங்க. அதுக்கு நாங்களும் அவங்களோட சேர்ந்து வேலை தேடிட்டு இருக்கிறதுங்கிறது தொடர்ந்து நிகழ்ந்துட்டு இருக்கு. இதுல இன்னும் குறிப்பா சொல்லணும்னு பார்த்தோம்னா, ஒரு 1% மாணவர்கள் வந்துட்டு அவங்க ஒரு தொழில் முனைவராகி அவங்க சிலருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு வளர்ந்து வர்றதுங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் அதுல இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு. இப்படிதான் மாணவர்கள் வந்துட்டு வருஷம் வருஷம் கிராஜுவேட் ஆயிட்டு போயிட்டு. சூப்பர்.